அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிசையர் என்று சொல்லப்படக்கூடிய ஆசையினுடைய 3வது பாகம் பார்க்கலாம். டிசையர்ஸ் பிரெக்னன்சி டியூரிங், அதாவது கர்ப்ப காலத்தின் போது அவங்களுக்கு அதிகமான ஆசைகள் ஏற்படும். இதுக்கு கல்கேரியா பாஸ், செலிடோனியம், லைசீனம், மேக்கார்ப் அண்ட் செப்பியா 5 மருந்துகள். இதில் வினோதமான விஷயங்கள் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. சம்மந்தமே இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் சாம்பல் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சில பேர் மாங்காய் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்போ தான் சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று வித்தியாசமான விஷயங்களுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. இதுக்கு இந்த கல்கேரியா பாஸ் தவிர்த்து மற்ற 4 மருந்துகள், அதாவது செலிடோனியம், லைசீனம், மேக்கார்ப் அண்ட் செப்பியா போன்றவை. சரிங்களா? ரைட். அடுத்து டிசையர் நாட் ப்ரெசன்ட் திங்ஸ். அங்கே இருக்காது அந்த பொருள், ஆனால் அங்கே இல்லாத பொருள் மேலே ஆசைப்படுறது. இதுக்கு அல்லியம் சட்டைவா, ஆர்னிகா, பிரையோனியா, கல்கேரியா சிலிகேட்டா, சாமோமிலா, சீனா டல் கேமரா, ஹெப்பார்சல்ஃப், கிரியோசோட்டம், பல்சட்டில்லா, ரீயம், ஸ்டாஃபி சக்ரியா போன்றவை முக்கியமான மருந்துகள். சரிங்களா? ரைட். அடுத்து டிசையர்ஸ் க்ளீன் ரேக்ஸ். ஒரு சுத்தமான கந்தல் துணி அவங்களுக்கு பிடிக்கும். அலுமினா, இதுக்கு ஒற்றை மருந்து. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அலுமினாக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்காது. அதனால அவங்களுக்கு அந்த தன்மையிலேருந்து வர்றதான் இந்த ரூபிக். அடுத்து டிசையர் வாட் கேனாட் ரிலைஸ். அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்காதோ அது மேலே அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதுக்கு பிரையோனியா, இக்னீஷியா, மெக்னீஷியம் யூரியாட்டிக்கம், பல்சட்டிலா போன்றவை மருந்துகள். அடுத்து டிசையர் டியூ ரெஸ்பெக்ட் சோன் டு ஹிம். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அது அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதுக்கு ஹேமமெலிஸ் ஒற்றை மருந்து. டிசையர் டு ரெக்கவர், தன்னோட நோயிலிருந்து அவங்க ரெக்கவரி ஆகணும் அப்படின்ற ஆசைப்படுவாங்க. அதுக்கு சீக்கியல் கார் ஒற்றை மருந்து. அடுத்து டிசையர் சட்டையர், நையாண்டித்தனம், கேலி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். அதுக்கு லாக்கசிஸ் ஒற்றை மருந்து. டிசையர் டு ஸ்கிப், கடந்து செல்லணும், அதை எடுத்து செய்யக்கூடாது, அப்படியே ரொம்ப ஒரு உற்சாகமாக அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போகிறது எல்லாத்தையுமே. இதுக்கு பைப்பர் மெத்திஸ்டிக்கம் ஒற்றை மருந்து. டிசையர் ஸ்னோ, பனி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு குரோட்டாலஸ் கஸ்காவிலா ஒற்றை மருந்து. டிசையர் ஸ்டாண்டப் அட் நைட், நைட்டு முழுக்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு மெர்க்யூரியஸ் சாலுபிலிஸ் ஒற்றை மருந்து. டிசையர் ஃபியர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், அளவு கடந்த வலிமை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு கோக்கா ஒற்றை மருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோக்கா இந்த மவுண்டைன் சிக்னஸ்க்கு, அந்த ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு மிக முக்கியமான மருந்து. அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணுன்ற எண்ணம் இருக்கும். இதுக்கு கோக்கா ஒற்றை மருந்து. டிசையர் திஸ் அண்ட் தேட், இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க அந்த ஆசைனால். இதுக்கு 2 மருந்து தான், காஃபியா அண்ட் பல்சட்டிலா. காஃபியா பார்த்திங்கன்னா அந்த அளவு கடந்த ஸ்டிமுலேஷன்னால், பல்சட்டிலாக்கு அளவு கடந்த ஆசையினால். ஸோ இந்த 2 மருந்து தான். யாராவது இது வேணும் அது வேணும் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த 2 மருந்தையும் நீங்கள் யோசிக்கலாம். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கேப்ரிசியஸ்னஸ், ஏற்கு மாறாக நடந்துக்கிறது. சரிங்களா? அடுத்து டிசைர் அன்அட்டைனபிள் திங்ஸ், எது நம்மளால் அடைய முடியாதோ அது மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதுக்கு 2 மருந்து, பிரியோனியா, ஓபியம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிரியோனியாவுக்கு இந்த மணி மேலே, ஒரு பிஸ்னஸ் மேலே ரொம்ப ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் சில சமயத்தில். அந்த மாதிரி என்ன இருக்கும். ஓபியம் கற்பனை கோட்டை கட்டுறது. இப்போ பிரியோனியா கூட தன்னுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஆனால் ஓபியம் பார்த்திங்கன்னா கற்பனையிலே கோட்டை கட்டும். சரிங்களா? ஸோ அந்த 2 மருந்துகள் தான் டிசையர் அன்அட்டைனபிள் திங்ஸ், தன்னால் அடைய முடியாத விஷயங்கள் மீது ஆசைப்படுதல். 2 மருந்து, பிரியோனியா அண்ட் ஓபியம். சரிங்களா? அடுத்து டிசையர் அனதர் போர்ஷன் ஆஃப் பாய்சன். ரொம்ப அழகான ரூபரிக். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாய்சன் அப்படின்றது நம்ம உடம்புக்கு கேடு விளைக்கக்கூடிய எது வேணாலும் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க தண்ணி அடிக்க போகிறாங்க, ஆஃப் பெக் வரைக்கும் அடித்தா ஒன்றும் செய்யாது, ஆனால் ஃபுல் அடித்து பார்ப்போமே அப்படின்னு யோசிக்கிறது. எது அவங்க உடம்புக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்துமோ, விஷத்தை ஏற்படுத்துமோ அதை அவங்க அது பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் அடிச்சுட்டு அடுத்த நாள் ஐயோ எனக்கு ஆஃப் அடித்தா போதும்னு நினச்சேன் சார், எனக்கு தெரியும் சார் அதுக்கு மேலே போனால் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும் சார், நான் அடித்து இப்படி ஆகிட்டேன் சார்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. இதுக்கு ஓபியம் ஒற்றை மருந்து. டிசையர் அனதர் போர்ஷன் ஆஃப் பாய்சன். ரொம்ப அழகான ரூப்ரிக், பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? அடுத்து
டிசையர் டு சே வெக்ஸேசியஸ் திங்ஸ், விரக்தியான விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுதல், இதற்கு மெசீரியம் ஒற்றை மருந்து. டிசையர் ஐடியல் உமன், தனக்கு மிக பொருத்தமான ஒரு பெண்ணை விரும்புகிறது, இதுக்கு ஆன்டிக்ரூடு ஒற்றை மருந்து. அடுத்து டிசையர் ரொட்டீன் ஒர்க், அவங்களுக்கு வந்து இந்த தொடர்ச்சியான எப்போதும் ஒரே மாதிரியான வேலை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுக்கு பெரட்டா கார்ப் காலிக் கார்போ, ரெண்டு மருந்துகள். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கார்போனிக்கம் அப்படின்னு வந்துட்டாலே ஸ்டேட்டிங் வேல்யூஸ், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இதில் காலி வந்து ஒர்க்கு நேச்சர், அந்த பெரட்டா கார்ப் வந்து ஃபிக்ஸ்டு ஐடியா. ஓகேங்களா? ஸோ டிசையர் ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது 2 கார்போனிக்கும் வந்துடுது, பெரட்டா கார்பும் வந்துடுது, காலி கார்பும் வந்துடுது. சரிங்களா? அடுத்து டிசையர் ராப்பிங் அப் டியூரிங் ஹீட்டு, தன்னை சுற்றிக்கிடுவாங்க, போர்வையால் சுற்றிக்கிறது எப்போ ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கும்போது. இதுக்கு ஒரே ஒரு மருந்து பல்சட்டிலா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல்சட்டிலா வந்து ஹார்ட் ரெமடி. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஹீட்டாக இருக்கும்போதும் தன்னை சுற்றி போர்வையால் பொத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிசையர் பயன்படுத்தி ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியா.